கிழக்கு உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அடுத்ததாக வேங்கை வயல் செல்ல போகிறார். வேங்கை வயலில் அந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்து அந்த மக்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தார்கள். அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களை விஜய் அவர்கள் நேரடியாக சந்திக்க போகிறார். அவர்களுக்கு ஒரு ஆதரவு குரலை அந்த இடத்துல அவர் பதிவு செய்ய போகிறார் என்ற செய்திகள் இணையத்தில் பரவி கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து கவனித்து கொண்டிருப்போம். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, நிச்சயமாக விஜய் அவர்கள் அந்த வேங்கை வயல் மக்களை சந்திக்க போகிறாரா, இது குறித்துலாம் இந்த காணொலியில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்ல வரக்கூடியது என்னன்றது புரியும். தொடர்ந்து விஜய் அவர்கள் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு விவகாரத்தை அவர் கையில் எடுக்க போகிறார். அதை குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தொடர்ந்து காணொலியை கவனிங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. அதாவது வேங்கை வயல் கிராமத்தை பொறுத்தவரையில் அந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அவலத்தை தான் இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருந்தது சொல்லலாம். தொடர்ந்து பல கட்சிகள் இந்த வேங்கை மக்களுக்கு ஆதரவான குரலையும் அந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த இந்த விவகாரத்தில் சரியான நடவடிக்கைகள் இல்லை என்றும் பலர் எதிர்ப்பு குரலை தெரிவித்து வந்திருந்தாங்க. அந்த வகையில் தவைக்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த எதிர்ப்பு குரலம் நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒலித்திருந்ததை கவனிக்கலாம். வேங்கை வயல் மக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு குரலாக விஜய் அவர்கள் அந்த குரல் பதிவானது கவனிக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் அவர் பல தகவல்களை பேசும்போது சமூக நீதியை பற்றிலாம் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். தொடர்ந்து பெரியார் அவர்களை உடைய கொள்கை தலைவராகவும் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராகவும் அவர் அறிவித்திருந்ததை நம்ம கவனிச்சிருப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சமூக நீதியை பேசக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் இந்த வேங்கை வயல் கிராமத்தில் இந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் விஜய் அவர்களுடைய அந்த குரல் ஏன் பகிரங்கமாக பதிவாகவில்லை என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்து வந்த வேளையில் தான் விஜய் அவர்கள் திரும்ப வேங்கை வயல் மக்களை நேரடியாக போய் சந்திக்க போகிறார் என்ற செய்திகள் இப்போது பரவி கொண்டிருக்கு. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் பரந்தூரில் அந்த புதிய விமான நிலையத்துக்கு எதிராக அந்த போராடக்கூடிய அந்த மக்களை விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அந்த மக்களிடையே அவர்களுக்கு ஒரு ஆதரவு குரலை பதிவு செய்திருந்தார். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய இந்த நாடகத்தை எல்லாம் அவர் அம்பலப்படுத்தியிருந்தார்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த புதிய விமான நிலையம் அமைப்பதில் அதையும் தாண்டி அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு லாபமும் இருக்கிறது என்பதை ஒரு மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு குரலை பதிவு செய்து இந்த ஆட்சியாளர்களுடைய நாடகத்தை அம்பலப்படுத்திவிட்டு விஜய் அவர்கள் வந்திருந்தார். அந்த மண்ணில் விஜய் அவர்கள் பேசும்போதே ஒரு விவகாரத்தை தெளிவாக அவர் பதிவு செய்திருந்தார். தொடர்ந்து இந்த மக்களுக்கு ஆதரவான குரலாக தான் என்னுடைய குரல் இருக்கும், உங்களுடைய மகனாக இனி நான் ஒலிக்கப் போகிறேன் என்று அந்த பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக தெரிவித்திருந்தார். அடுத்ததாக விஜய் அவர்கள் அந்த மண்ணில் சொல்லும் போது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்த விவசாயிகளுடைய இந்த காலடி தொட்டு அவங்க இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணை தொட்டுக்கு மட்டும் இந்த இடத்திலிருந்து என்னுடைய இந்த அரசியல் பயணம் துவங்குகிறது என்பதை அவர் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் அடுத்ததாக விஜய் அவர்கள் எடுக்க போகிற காரியம் எதுவாக இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பூதாகாரத்தை ஏற்படுத்திய ஒரு விவகாரம் இந்த வேங்கை வயலில் மக்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம். அதற்கு இதுவரை சரியான தீர்வு எட்டப்படவில்லை என்பது பெரிய அளவில் விமர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லலாம். ஏற்கனவே அந்த விவகாரத்தை காவல்துறை ஏற்கனவே விசாரணை நடத்தி அதில் சரியான நடவடிக்கை இல்லை என்ற காரணத்தினால அந்த விவகாரம் சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ விசாரித்து வருகிறது. தொடர்ந்து இதில் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு குரல் ஏற்கனவே பலர் முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் இது பெரிய விவகாரமாகவும் விமர்சனமாகவும் தொடர்ந்து வர நிலையில் சமூக நீதியெல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய தவைக்க தலைவர் அவர்கள் நிச்சயமாக இதில் குரல் கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலும் ஒரு அபிமானத்தின் அடிப்படையிலும் இப்போ செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறத கவனிக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் நிச்சயமாக அந்த வேங்கை வயல் மக்களை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வேங்கை வயல் கிராமத்திற்கும் விஜய் அவர்கள் செல்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு அவர் ஆதரவு கொடுப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே விஜய் அவர்கள் இந்த வேங்கை வயலில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு குரலை தெரிவித்திருக்காரு. அந்த வகையில் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த மக்களை சந்திப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சந்திப்பானது எப்பொழுது நிகழும் என்பது நம்ம அவர்கள் தாவேகா கட்சியுடைய
அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தான் அந்த வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். இதுக்கு அடுத்ததாக விஜய் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் புரட்சி ஏற்படுத்தும் வகையில் போதை புழக்கத்திற்கு எதிரான அவருடைய வலுவான குரலை வந்து பதிவு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. நிச்சயமாக இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் நாளுக்கு நாள் இந்த போதை புழக்கம் வந்து அதிகமாக மாறிவிட்டது என்ற செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது மற்ற டைம்லாம் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடியதாக தமிழ்நாட்டில் மாறிவிட்டதாகவும் பல கிலோ கணக்கில் இது வந்து இந்த விவகாரத்தில் வந்து பரிமாற்றங்கள் ஏற்படுவதாகவும் பல செய்திகள் வந்து தொடர்ந்து பரவி கொண்டிருக்கிறதை நம்ம கவனிக்கலாம். அந்த வகையில் சிறுவர்கள் முதல் கொண்டு மாணவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை பலர் வந்து இந்த போதைப் பழக்கத்திற்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகள் வந்து வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக விஜய் அவர்கள் இந்த போதை புழக்கத்திற்கு எதிராக வலுவான குரலை வந்து பதிவு செய்கிறார். போதை புழக்கத்திற்கு எதிரான வலுவான குரலை பதிவு செய்யும்போது நிச்சயமாக விஜய் அவர்கள் மதுவுக்கு எதிராக குரலை பதிவு செய்வாரா இல்லையா? அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் மது ஒழிப்பு என்பதை கையில் எடுக்கப் போகிறார். அந்த வகையில் மது விலக்கை சாத்தியப்படுத்துவதற்கு விஜய் அவர்கள் முன் வரப்போகிறார் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம குறித்து கவனிக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது தொடர்ந்து விஜய் அவர்களுடைய இந்த மது விலக்கிற்கு எதிரான அந்த குரல் வந்து மாநாடாக மாறுவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து மது ஒழிப்பிற்கு எதிரான ஒரு மாநாடு, மகளிர் மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அந்த மாநாட்டில் ஆட்சியாளர்களை எதிர்த்து அந்த மாநாடை நடத்தினார்கள். ஆனால் ஆட்சியாளர்களை எதிர்த்து மாநாடை நடத்தும் போது ஆட்சியாளர்களிடமிருந்து வந்த ஒரு 3 எம்எல்ஏக்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்றது மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய கண் துடைப்பாக பார்ப்பது போல ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த வகையில் விஜய் அவர்கள் இப்பொழுது இந்த மது ஒழிப்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்துவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். ஏற்கனவே விஜய் அவர்கள் நடத்திய அந்த மாநில முதல் மாநாடு, தாவேகா மாநில முதல் மாநாடு மிகப்பெரிய வெற்றியை வந்து விஜய் அவர்கள் வந்து சுவைத்தார் என்பதை கவனிக்கலாம். தொடர்ந்து விஜய் அவர்கள் மது ஒழிப்பிற்கு எதிராக அவருடைய வலுவான குரலை வந்து பதிவு செய்ய இருக்கிறார். இந்த விவகாரங்கள் விஜய் அவர்கள் வந்து வெளிப்படுத்த போகிறார். மதுவுக்கு எதிராக, மது புழக்கத்திற்கு, போதை புழக்கத்திற்கு எதிராக விஜய் அவர்களுடைய இந்த வலுவான குரல் பதிவாக போகிறது என்பதை தெரிந்து கொண்ட இந்த அரசியல் விஷமிகள், அவருக்கு எதிரானவர்கள் விஜய் அவர்கள் பேசுவது போல ஆடியோவை வந்து வெளியிட்டிருந்தார்கள். அதில் தாவேகா நிர்வாகியும் வேறு ஒருவரும் வந்து பேசிக்கொள்வது போலும் அதில் விஜய் அவர்கள் மதுவுக்கு அடிமையானவர் என்ற தோற்றத்தை அந்த ஆடியோவில் வெளிப்படுத்தி விஜய் அவர்கள் மதுவுக்கு அடிமையானவர் என்பது போல ஒரு செய்திகளை பரப்பி, ஏனென்றால் இந்த விஜய் அவர்கள் கையில் எடுக்கப் போகிற இந்த போதை புழக்கத்திற்கு எதிராகவும் மதுவுக்கு எதிராகவும் எடுக்கப் போகிற அந்த போராட்டத்திற்கு எப்படியாவது அதுக்கு வந்து ஒரு இடையூறை ஏற்படுத்த வேண்டும். அந்த போராட்டத்தை வந்து தடுக்கும் வகையில் அந்த ஆடியோக்கள்லாம் பரவி விட்டுருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் கூட சலிக்காமல் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த மது புழக்கத்திற்கும் இந்த போதை புழக்கத்திற்கும் மதுவுக்கும் எதிராக வலுவான அவர்களுடைய குரலை தொடர்ந்து பதிவு செய்ய தான் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல குறித்து நம்ம கவனிக்கணும். விஜய் அவர்கள் எத்தனையோ இடையூறுகள், எத்தனையோ முட்டுக்கட்டைகள் வரும் என்பது அவர் அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பே அவர் எண்ணி இருந்தார். அதன்படியே அந்த முட்டுக்கட்டைகளும் இடையூறுகளும் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்குது. பல விமர்சனங்களும் வந்து கொண்டு தான் இருக்குது, கேலி கிண்டல்களும் வந்து கொண்டு தான் இருக்குது. இதை எதையுமே கண்டுக்காமல் அவருடைய வேலையை பக்குவமான அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் பார்க்கலாம். அந்த வகையில் நிச்சயமாக தாவேகா கட்சியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் போதை புழக்கத்திற்கு எதிராகவும் மதுவுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கானவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வேங்கை வயல் கிராமத்துக்கும் விஜய் அவர்கள் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மதுவுக்கு எதிராகவும் அவருடைய பகிரங்கமான குரலை பதிவு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மக்களுக்கு ஆதரவான ஒரு அரசியலை தான் அவர் வந்து மேற்கொள்ள போகிறேன் என்று சொன்னார். அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய அந்த காலடியை தொட்டு அந்த மண்ணிலிருந்து நான் அரசியலை துவங்குகிறேன் என்று விஜய் அவர்கள் சொல்லும்போது அவருடைய அந்த அரசியல் பயணம் துவங்கி விட்டதை கவனிக்கலாம். தொடர்ந்து அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்ளப் போகிறார். மக்களுக்கான பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறார். அவர்களுக்காகவே வந்து போராடப் போகிறார் என்பதை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம்.
இதில் குறிப்பாக மிகப்பெரிய அளவில் விமர்சனமாக இருக்கக்கூடியது நீதியும் நியாயமும் இல்லாமல் இருக்கக்கூடியதாக விமர்சிக்கக்கூடியது வேங்கை வயல் விவகாரங்களை தொடர்ந்து கவனிக்கலாம். தொடர்ந்து பலருடைய தாலி அறுப்பதற்கு காரணமான இந்த மதுவை ஒழித்தாக வேண்டும் என்பதில் விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்னும் ஓரிரு மாதத்தில் அவருடைய இந்த வலுவான தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தூங்குவார் என்பதை குறித்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தாவேகா கட்சியை சார்ந்து வெளிவரும் என்றதை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம காணொலியை பலர் பார்த்துட்டு வரீங்க, பலர் ஆதரவு தெரிவித்து வரீங்க, சப்ஸ்கிரைபும் செய்து வரீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்வதில்லை. அதனால் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய எந்த வீடியோவும் உங்களுக்கு நேரடியாக வந்து சேருவதில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது ஆல் பட்டனையும் கிளிக் செய்தீங்கன்னா அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை பார்த்துவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸும் லைக்கும் தெரிவிக்கும் போது அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஆதரவாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்ய போகிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.